ஆர்சிபி அணி கிட்ட தோல்வியை சந்திச்ச சிஎஸ்கே அணியோட முன்னாள் கேப்டனான தோனி இதுக்காக தான் ஆர்சிபி அணியோட பிளேயர்ஸ் கிட்ட கை கொடுக்காம போயிட்டாரா? இந்த விஷயத்தை தெரிஞ்ச பலருமே தோனிய தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. 2024 IPL T20ல கடைசியா சென்னை vs ஆர்சிபி அணி மோதுறாங்க. இதுல ஆர்சிபி அணி அபாரமா வெற்றி பெற்று 4வது அணியா பிளே ஆஃப் குள்ள போயிருக்காங்க. சோ இது பலருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த மைதானத்துக்குள்ள நடந்த பல நிகழ்வுகள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு கை கொடுக்கறதுக்காக சிஎஸ்கே வீரர்கள் அங்க லைன்ல நின்று இருந்தாங்க. அப்ப தோனி அவர்கள் ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் தோனிக்கு பல ஆதரவுகளும் கிடைச்சது. இந்த நிலையில தான் இந்த காரணத்துக்காக தான் அவர் கை கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அணியோட முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் அவர்கள் இணையத்துல பேசியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தோனி ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்கறதுக்காக அவருமே சிஎஸ்கே அணியோடைய முதல் ஆளா நின்றுட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல அங்க ஆர்சிபி வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தோல்வியை சந்திச்ச ஏமாற்றம் அப்படின்ற வருத்தத்துல இருந்திருக்காங்க. இந்த நிலையில தோல்வியை சந்திச்ச ஏமாற்றத்துல தோனி தான் சிஎஸ்கே கேப்டன் கிடையாது அப்படின்றதுனால ருத்ராஜ வர சொல்லி கை கொடுக்கறதுக்கு முதல் ஆளா அங்க வர சொல்லியிருக்காங்க. பெவிலியன்ல இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களை மட்டும் சந்திச்சு அவங்களுக்கு கை கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியில தோனிக்கு கை கொடுக்கறதுக்காக வந்த விராட் கோலி அதுக்கப்புறமா பெவிலியனுக்குள்ள போய் தோனியை சந்திச்சு அவர்கிட்ட கை கொடுத்திருக்காங்களாமா. இது MS தோனியோடைய கடைசி ஆட்டமா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இந்த சூழ்நிலையில லெஜண்ட் அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் ஆர்சிபி வீரர்கள் அவங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு பல சிஎஸ்கே வீரர்களும் ஆர்சிபி வீரர்களும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.